Taste Daily. Taste the Daily. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். நண்பன் சுல்லான் நிதிஷ்குமாருக்காக இந்த ஆட்டோ ஓட்டுநர் விஜயை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு சரணடையலாம் தானே போறானுங்க. இவனையும் முடிச்சு விட்டு ஒரேடியா சரண்டர் ஆயிடலாம். அதுக்கு தனியாக அதுக்கு வெளியே வந்து சரண்டர் ஆகணும். அகிலன், நிதிஷ்குமார், மண்ட தினேஷ், கேடி கண்ணன் பேர்லாம் பார்த்தீங்களா இப்படி கல்வெட்டில் பொறிக்கப்படுற பேர். சினிமாவில் கூட இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இது இந்த 4 பேரையும் கொடூரமாக வெட்டுறாங்க. பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு 40 இடத்துல கொடூரமாக வெட்டுறாங்க. புதைத்த உடலை தோண்டி எடுத்து அதை எரிக்கிறாங்க. அக்னி என்பவர் அந்த விஷயத்துக்காக ஆர்சி அராத் என்ற பாசில் அவர் வராரு. அவர் எவ்வளவு பெரிய தியாகி. அந்த தியாகியோட இப்போ இந்த தியாகி நடிப்பு கிடைக்குது. ஒரு பெத்த தாய்க்கு வந்து ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்த ஒரு மகான் தான் இவன். பார்த்தாவேலாம் அடிச்சிருக்கான். கூப்பிட்டேன் ஒன்று பப்ளிக்ல ஓட விடணும், பஸ்ஸில் ஏறி கொலை பண்ணணும். ஒரு படத்தில் நான் வரும்போது இங்கே இருக்காத ஊருக்குள்ள இறங்கினா பட்டாசு வெடிக்குன்ற மாதிரி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னையில் நடக்கக்கூடிய கொலைகள் அது பார்த்தோம்னா பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் நடக்கக்கூடிய கொலைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில் வந்து சாதிக்காக ஒரு மோதல் நடக்கும், அதன் பிறகு கொலைகள் நடக்கும் அப்படின்ட்டு அதற்கு பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். மதுரையை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை இந்த பகுதிகளில் நட்புக்காக, பழக்கத்திற்காக அந்த மாதிரி கொலைகள் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்க முடியுது. இதற்கு முன்பே சுல்லான் மதன் அப்படிங்கிற ஒரு நபரை பார்த்துருந்தோம். அதே வயது உட்ட ஒரு நபர் வந்து சுல்லான் அகிலன், இவரோட வழக்குகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் இந்த சுல்லான் அகிலன் சார்? நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் ஒரு கேங்ஸ்டர் உருவாகிறதுக்கு வந்து கட்டிங் வாங்கணும், ஒரு பேர் எடுக்கணும், பொலிட்டிக்கல் அதிகாரம் வரணும், அந்த ஏரியாவில் நான் தான் அப்படின்ற ஒரு அதிகாரம் வரணும். இதெல்லாம் தழுவி அதிகாரத்துக்கு வரணும், அரசியல் இப்படிலாம் இருந்தாலும் மற்ற மாவட்டங்களில் ஒரு சில பல கொலைகள் எப்படி நடந்திருக்குன்னா முன்விரோதத்தின் காரணமாக, சொத்து தகராறுலையோ குடும்ப தகராறுலையோ இப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் தமிழகம் முழுவதும் இன்றைக்கி இருக்க மாவட்டம் தழுவிய ரவுடிகள், ஒரு காலத்தில் ரவுடிகள்னால் ஒரு 40 வயது 50 வயதை தாண்டவங்க தான் ஒரு ரவுடியாக இருப்பான். இப்போல்லாம் 17லேருந்து ஒரு 25க்குள்ளேயே ஒரு பெரிய ரவுடியாக பேர் எடுத்து 30 வயசில் செத்தே போயிடுறாங்க நிறைய பேர். ஏன்னு கேட்டால் செத்து போயிடறாங்கன்னா கத்தி எடுத்தவொன்னு கத்தியில் தான் சாவுன்றது எவர் கிரீன் டைலாக். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தையும் நீங்கள் வரும்போது சிவகங்கை மாவட்டம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சில நாட்கள் முன்னாடி சுல்லான் மதன் ஒருத்தர் பேசி, அவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குறைந்த வயது, ரொம்ப இளமை காலத்தை கூட டச் பண்ணலை. இளமை காலத்துக்கு தொடர நேரத்திலே அவர் இப்படி ஆயிடுறாரு. இவர் இந்த சுல்லான் அகிலன் இவருக்கு எப்படி இந்த சுல்லான்னு பேர் வருது அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்செத்தி அருகே வந்து மாரநாடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதற்கும் இந்த ஆவாரங்காடு பகுதியை சார்ந்தவர் தான் வந்து அகிலன். இவரோட தந்தை பேர் வந்து சரவண முருகன், 2 சகோதரிகள், இவர் தாயார் வந்து செல்வின்னு சொல்லிட்டு. இவர் வந்து வயது இப்போ பார்த்தீங்கன்னா 24 வயது வந்து அவருக்கு. இப்போ 24 வயது நடந்துகிட்ருக்கும். இன்னும் 24 வயது முடிஞ்சிருக்காது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள், 8 கொலை வழக்கு உறுதியாக சொல்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இதெல்லாம் செய்து 20 வழக்குனா இப்போ செய்யாமல் எவ்வளோ வழக்குகள் இவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இவர் எங்கேருந்து தன்னோட கேரியர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, 12வது படிக்கிறாரு, நல்லா தான் மார்க் எடுக்கிறாரு, காலேஜ் போகல. இதுக்கு நடுவில் சவகாசம், அது எல்லாருக்குமே எல்லா ரவுடிகளுக்கும் நல்லவன் இதாக மாறுறதுக்கும் சவகாசம் தான். அது வீட்டில் கண்டிப்பு அதெல்லாம் இல்லாமல் இவருக்கு ஒவ்வொரு செல்லம், ஒரே மகன்றனால ஒவ்வொரு செல்லம். இந்த நிலையில் இவருக்கு தன்னோட 17 வயசாகும்போது இவருக்கு நண்பர் சுமன்னு ஒருத்தர் பழக்கம் ஏற்படுது. அந்த சுமன் எங்கன்னு கேட்டால் ஆவாரங்காடுக்கு பக்கத்துலேயே கச்சநத்தம்னு ஒரு பகுதியில் அவர் சுமனோட கிராமம். இந்த சுமன் வீட்டில் என்னன்னு கேட்டால் அவங்க குடும்பத்துக்கும் பக்கத்தில் இருக்க அவங்க பங்காளிகள் குடும்பத்துக்கும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதில் மற்ற சாதியினரும் சமூகத்தினரும் அவங்க கொஞ்சம் அதில் ஈடுபடுறாங்க. இந்த நேரில் என்ன பண்ணுறாரு, இப்போ அவருக்கு 24 வயசு, அதாவது சுல்லான் அகிலனுக்கு 2018ஆம் ஆண்டு, அதாவது 2000 பிறந்தவருக்கு 18ஆம் ஆண்டு மே மாதம் 28 அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 17 வயசு இருக்கும். இந்த 17 வயசில் என்ன பண்ணுறாரு, நண்பர் சுமனுக்காக அந்த கச்சநத்தத்தில் ஒரு திருவிழாவுக்கு போகிறார். திருவிழாவுக்கு போயிட்டு கொஞ்ச நஞ்ச போதை இல்லை, அதாவது ஒரு போதை ஆளை வீழ்த்தும். ஆளைனா அதை மது அருந்தி இருக்கவங்கள கீழே வீழ்த்திடும், அவங்க பிளாக் அவுட் ஸ்டேஜில் ஆகிடுவாங்க. இன்னொரு போதை
தன்னை என்னதான் பண்ணணும், நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு ஒரு போதை இருக்கும். நம்ம வந்து ஒருத்தனை விடக்கூடாது அப்படின்னு ஒரு வெறியோடு இருக்கிறது. எவ்வளோ அடிப்பட்டாலும் நீங்கள் நிறைய சினிமாவில் பாருங்கள், ரத்தம் ஒழுவ அடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு வெறி ஆயிடுறாங்க மது போதையில். பிளான் பண்ணுறாங்க இந்த மாதிரி சம்பவம் பண்ணணுன்ட்டு. ஆனால் கடைசியில் இவங்க சொன்ன காரணம் என்னன்னா, எங்களுக்கு என்னன்னு தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மைன்ற போது நம்மளுக்கு தெரியாது. விசாரணை வந்து தண்டனையும் பட்டாங்க அதில். இதில் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குடும்ப பிரச்சனை, அந்த சுமன்றவரோட குடும்ப பிரச்சனையை அது சாதிய பிரச்சனையாக உருவாக்கிறாங்க. உருவாக்கணுன்னே இவங்க எல்லாம் உள்ளே பூந்து 3 பேரை கொலை செய்கிறாங்க. யார்? இந்த அகிலனோட குழுவினர். அதில் முதல் ஆறுமுகம் அப்படின்னு ஒருத்தரை கொலை பண்ணுறாங்க. அப்புறம் சண்முகநாதன் ஒருத்தர் கொலை பண்ணுறாங்க. சந்திரசேகர்னு ஒருத்தரை கொலை பண்ணுறாங்க. இவங்க 3 பேரையும் கொலை செய்யப்படுறாங்க. இதில் 7 பேரை வந்து 40 இடத்துல கொடூரமாக வெட்டுறாங்க. அந்த 7 பேர் வந்து நமக்கு கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் நம்ம பேரை சொல்கிறோம். தவிர தனசேகரன், மலைச்சாமி, சுகுமாரன், தேவேந்திரன், மகேஸ்வரன், அது போன்ற இன்னும் 40 முதல் 50 இடத்துல இவங்களுக்கு வெட்டு விழுது. வெட்டு காயங்களோடு இருக்கனால பழையனூர் காவல் நிலையம், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க பழையனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் வந்து சுமனை கைது செய்கிறாங்க. 2வது சுமன் தம்பி அருணை கைது செய்கிறாங்க. 3வது பிரசாந்த்ன்றவரை கைது செய்கிறாங்க. 4வது நம்ம சுல்லான் அகிலன். அது இல்லாமல் அகிலன் தாயார் செல்வியும் இதில் கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மட்டிவாயன்னு ஒருத்தரை கைது செய்கிறாங்க. அப்புறம் அக்னி ராஜேஷ்னு ஒருத்தரை கைது செய்கிறாங்க. கார்த்தி, இந்த கார்த்தி கூட ஏதோ ஒரு பட்ட பேர் இருக்கு போல உள்ளிட்ட 32 பேரை மீது வழக்கு பதிவு செய்யப்படுறாங்க. அதில் அகிலனுக்கு வந்து 17 வயசு, ஜொனேல் அப்படின்றதுனால இவரை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு விருதுநகருக்கு அனுப்பிடுறாங்க. அப்போது அந்த இதுலேருந்து அவர் ஒரு சிறிய காலத்திலே 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ சிறுவர் சீர்திருத்த பள்ளி வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே இந்த வழக்கில் இவங்க தாயார் எப்படி சேர்க்குறாங்கன்னா, சுல்லான் வந்து பல விஷயங்கள் செய்துட்டு இப்போ அதில் வந்து அந்த கேஸில் வந்து அந்த கேஸ் உள்ள நம்ம போக முடியாது. அதில் 28 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதில் தண்டனை கொடுத்தோடனே அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இவர்னால தான் அவங்க தாயாரை கத்தி எடுத்துகிட்டு போய்விட்டாங்க. ஏன்னு கேட்டால் இது போன்ற, அதாவது எவ்வளோ ஒரு ராசியான பையன் பார்த்தீங்களா, உலகத்தில் எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த நேர்காணல் மூலிமா நம்ம சொல்கிறது, ஒரு பையன் ஒரு தாய்க்கு வந்து எவ்வளோ பெரிய பரிசு ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக வாங்கி கொடுத்து. இதுதான் நம்மளுக்கு இப்போ இதுதான் மேட்ரு. நீ ஒரு வண்டி இப்போதைக்கு வந்து ஒரு இருசக்கர வாகனத்தை, இன்றைக்கி இருக்க சட்டம், ஒரு லைசன்ஸ் இல்லாத ஒரு சிறுவனிடத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தை கொடுத்தா அந்த தந்தைக்கு பனிஷ்மெண்ட்டெல்லாம் போய் இப்போ கைதி நடவடிக்கையும் இருக்குது. அப்படின்றது சட்டம் இருக்குது. அதனால தான் சரி, தன்னோட குழந்தைங்களுக்கு லைசன்ஸ் இல்லாத முன்னே வண்டி ஓட்ட தெரியாமல் நம்ம வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் லைசன்ஸ் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. சட்டம் அப்படி இருக்குது. அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு புண்ணியவான் பார்த்தீங்களா, எவ்வளோ ராசியானவன் பாருங்கள். ஒரு பெத்த தாய்க்கு வந்து ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்த ஒரு மகான் தான் இவன். உண்மையாலுமே மகான் இவன். 2வது வெளியே வரான். வெளியே வந்தவனை என்ன பண்ணுறான், சின்ன பையன் தானே, 24 வயசு தானே. சுல்லானோட நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் நிதிஷ்குமார்ன்ட்டு. இவர் தான் இப்போ கடைசி வரைக்கும் அவர் கேஸில் வந்துக்கிட்டே இருக்கார். அவருக்கும் ஆட்டோ ஓட்டுநர் விஜய்னு அங்கே ஒருத்தருக்கும் வந்து ஆட்டோ வாடகை தர்றதுனால கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில, திரும்பவும் போதை போடுறாரு. போதை போடணும்னா நண்பனுக்கு, அதாவது ஆட்டோ பிரச்சனைக்காகலாம் ஒரு உயிரை ஒன்று என்ன பண்ணுறாங்க, 13/10/2020 அன்று 13/10/2021 அந்த ஆட்டோவை வந்து வாடகைக்கு எடுக்கிற மாதிரியே கூப்பிட்றோம். முடிவு பண்ணிட்டானுங்க. நண்பன் சுல்லான் நிதிஷ்குமாருக்காக அந்த ஆட்டோ ஓட்டுநர் விஜயை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்க. பண்ணிவிட்டு 13/10/2020 அன்று ஆட்டோவை வாடகைக்கு கூப்பிட்றோம். வாடகைக்கு எடுத்து ஆட்டோ டிரைவர் விஜய் என்பவரை வைகை ஆற்று உள்ளே கொண்டு போயிடுறானுங்க. நடுப்பகுதி கொண்டு போயிட்டு சென்று கொடூரமாக தலையை வெட்டிட்டு அந்த வைகை ஆற்றினோட உள்ளேயே வந்து போட்டுட்டு பொதுமக்கள் யாருக்குமே இந்த விஷயம் தெரியவே இல்லை. அப்போ 2-3 நாட்கள் கழித்து என்ன பண்ணுறான், மதுரை நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வந்து இவங்க சரணடையலான்னு 3 நாட்கள் கழித்து நீதிமன்றத்துக்கு சரணடையலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே தான் நீங்கள் ஹைலைட்டாக, இது வந்து சினிமாவில் கூட இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இது உண்மை. சரி போட்டோம், எப்படியும் போலீஸு துர்நாற்றம் வீசி ஏதோ ஒன்று காவல்துறை எடுத்துருவாங்க. அதை நீங்கள் ஸ்கிரிப்ட் படிலாம் சொல்ல முடியாது. அங்கே போட்டாங்க, அந்த காவல் நிலையத்தில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவனுங்க சரணடையலான்னு மதுரைக்கு போகிறாங்க. மதுரைக்கு போகும்போது இப்போது ஏற்கனவே ஒரு கேஸில் வந்திருக்க, அதில் ஜொனேலேருந்து நீ 17 வயதுன்றனால வந்துட்ட.
இப்போ உனக்கு 17 வயது, இப்போ 2000ல் பண்ணியிருக்க. அப்போ நீ வந்து உனக்கு 20 வயசு ஆயிடுச்சு. நீ 2000ல் பிறந்தனா 2020ல் உனக்கு 20 வயசு ஆயிடுச்சு. அப்போது நீ பண்ணுறது சிவகங்கையில். அப்போ நீ சிவகங்கையை சார்ந்த நபர். சிவகங்கையில் எங்கேயுமே நீ வந்து நீதிமன்றத்தில் சரணடையலை. அப்போ நீ மதுரையில் சரணடைனா உனக்கு பின்னால் ஆள் இருக்குது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. இங்கே தாங்க சரி போய் சரணடைந்தலான்னு இவனுங்க 3 பேர் போகிறானுங்க. போகும்போது மதுரை நீதிமன்றத்துக்கு போகும்போதே அங்கே நரிக்குடின்னு ஒரு இடம் இருக்குது. நரிக்குடி விளக்குன்னுவாங்க. சிவகங்கை டு நீங்கள் மதுரை போகும்போது நரிக்குடி விளக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அப்போ மதுரை நீதிமன்றத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறான், அந்த நரிக்குடி விளக்கில் ஒரு கடை வச்சுருக்காரு. பூ, வாழைப்பழம் அப்படிலாம் வச்சு ரவுடி கணேசன் ஒருத்தர், அவருப்பா முன்னாள் ரவுடி திருந்தி அங்கே கடை வச்சுருக்காரு. அப்போ அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த முதல் வீட்டுக்குள்ளே பூந்து இருக்கால மண்ட தினேஷ்னு ஒரு பையன் இருக்கான். அந்த மண்ட தினேஷ் யாருன்னு கேட்டால் நம்ம சுல்லான் அகிலனோட நண்பர். ஏற்கனவே என்ன பண்ணிட்டான், இந்த சுல்லான் நிதிஷ்குமார் இருக்கான்ல நண்பன், அவனுக்காக தானே அந்த விஜயை கொலை பண்ணுறானுங்க. கொலை பண்ணிவிட்டு சரணடையலாம் தானே போகிறானுங்க. போகும்போது அதில் மண்ட தினேஷ்னு கூட வரான். அவன் சொல்கிறான், மச்சான் இவன் எனக்கு ரொம்ப நாள் தொல்லை கொடுத்துட்ருக்கான், இவன் ரவுடி கணேசன், இவனையும் முடிச்சு விட்டு ஒரேடியாக சரண்டர் ஆகிடலாம், அதுக்கு தனியாக அதுக்கு வெளியே வந்து சரண்டர் ஆகணும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, என்னடா நம்மளும் கோர்ட்டுக்கு இதுதான் பிளானாக இருக்கும். நம்ம 3 பேர் சரணடைஞ்சால் அந்த கொலையில் சரணடைஞ்சால் நாங்கள் தானே மாசு இருக்காது, சம்பவம்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரிக்குடி விளக்குலேருந்து இந்த ரவுடி கணேசனை பொதுமக்கள் பார்வையிலே ஓட விடுறானுங்க. ஓட விட்டு அந்த ரவுடி கணேசனை விரட்டி கொலை செய்கிறானுங்க. செய்துட்டு இரத்த கரையுடன் சுல்லான் அகிலன், நிதிஷ்குமார், மண்ட தினேஷ், இப்போ அந்த விஜயை போட்டதில் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, இப்போ இதில் கொஞ்சம் சேர்ப்பாங்க. அகிலன், நிதிஷ்குமார், மண்ட தினேஷ், கேடி கண்ணன், 4 பேர்லாம் பார்த்தீங்களா இப்படி கல்வெட்டில் பொறிக்கப்படுற பேர். கேடி கண்ணன், வீரபாகு, சரவண, இவங்க எல்லாரும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைகிறாங்க. சரணடைந்து மதுரை மத்திய சிறையில் இவங்க அடைக்கப்படுறாங்க. மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. 3 மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வராங்க. பார்த்தீங்களா, 2 கொலை 3 மாதத்துல ஜாமீனில் வெளியே வராங்க. இங்கே தான் தப்பு. வராங்க சிறையில் மதுரையை சார்ந்த ஒரு பிரபல ரவுடி கூட இவங்களுக்கு பெரிய பழக்கம் ஏற்படுது. பழக்கத்திற்காக இப்போ முதல் கொலை திக்னேஷ் என்ன பண்ணுறாரு, அதுவும் சும்மனுக்காக. 2வது நிதிஷுக்காக, ஆட்டோ டிரைவர் விஜயகுமார். 3வது ரவுடி கணேசனை வந்து இந்த மண்ட தினேஷுக்காக 3. இப்போ 4வது மதுரை சார்ந்த ஒரு ரவுடி, அவர் சிறையில் நல்லா சோறுலாம் போட்டிருப்பார், சாப்பாடெலாம் பிசி சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துருப்பாரு, நல்லா உள்ள சிறையில் நல்லா பார்த்துருப்பாரு. வெளியே வராங்க. 20ல் உள்ளே போயிட்டு வரானுங்க 3 மாதத்தில். 2021 டிசம்பர் 10 அன்னைக்கு பரமாக்குடி பக்கத்தில் அந்த ஊர் பேர் தெளிச்சாத்தநல்லூர், ஏதோ ஒரு தெளிச்சாத்தநல்லூர் இடத்துல பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு. பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல காரை வச்சு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி பஸ்ஸை நிப்பாட்ட பார்க்குறாங்க. பஸ்ஸு டிரைவருக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ இவங்க பண்ண போகிறானுங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏதோ நடக்க போகுது அப்படின்னு இருந்தோன்னா அவர் பஸ்ஸை ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு, இவங்க அங்கெல்லாம் ட்ராக்காக தானே இருக்கும், அப்போ விடாமல் எடுத்துன்னு வந்து கமுதிக்குடின்னு ஒரு இடத்துல பஸ்ஸை நிறுத்திடுறாரு. நிறுத்தின உடனே பஸ்ஸு முன்னாடி வண்டியை ஓவர்டேக் பண்ணிவிட்டு காரை விட்டுட்டு நேராக உள்ளே ஏறி போகிறாங்க. பஸ்ஸில் வந்து பழனிக்குமார், வழிவிட்டான், முத்துமுருகன், அழகுமுருகன் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரையும் கொடூரமாக வெட்டுறாங்க பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு. இன்னும் படத்தில் இந்த காட்சிகள்லாம் வரல, இனிமேட்டு தான் அதை பார்த்துட்டு யாருன்னா காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதாவது கொடூரமாக வெட்டுறாங்க. வெட்டவுடனே இந்த அழகுமுருகன்ற ஒரு சம்பவ இடத்துலையே பஸ்ஸுக்குள்ளேயே இறந்துடுறாரு. அழகுமுருகன் இறந்துடுறாரு. மற்ற 3வரும் வெட்டுக்காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறானுங்க. இவங்க வந்து இவங்க பாலிசி என்ன, எல்லாருக்கும் நேரம் பண்ணால் தானே மாசு அப்படின்னு சொல்லிட்டு. பகைனா என்ன, உன்னை கொல்லணும்னு பகைனா கொல்ற, அதில் நீ எல்லாரையும் அச்சுறுத்துற மாதிரி பண்ணால் தானே நீ பேர் எடுக்கணும்னு கொலை பண்ணுற. அப்போது இந்த சம்பவம் வந்து அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்படுறாங்க. இந்த சம்பவம் பார்த்தா இது எதுக்கு இந்த சம்பவம் நடக்குன்னா, மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி இருக்கார்ல, அவருடைய நண்பர் ஒருத்தர் மணிகண்டன் இருக்கார். அந்த அந்த மணிகண்டனோட அண்ணன், அதாவது என்னங்க, ஏன்டா பண்ணனா மச்சானோட மாமாவோட ஒன்று விட்ட சித்தப்பாவோடன்ற மாதிரி கொலைக்கு காரணம் பாருங்க. சிறையில் ஒரு பழக்கமாரோ ஒரு மதுரையை சார்ந்த ஒரு பிரபல ரவுடி, அவருடைய நண்பர் மணிகண்டன், அந்த மணிகண்டனோட அண்ணன் சேகர்ன்றவர் 2013 வெட்டினதுக்கு 2021 வெட்டியிருக்கானுங்க டிசம்பர் 10 இந்த சம்பவத்தில் ஒரு 4-5 ஊர்லேருந்து ஆள் எடுத்துருக்காங்க. மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, பரமக்குடி அப்படின்னு இந்த 3-4 மாவட்டத்திலேருந்தும் ஆள் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு இதில் முதல் வந்து இந்த சம்பவத்தில் முதல்
இனிமேட்டு படம் பேராகவே வரும். கொக்கி குமார், சுல்லான் அகிலன், வசந்த், குட்டசங்கர், நந்தகோபால், ஹரி, அதே நிதிஷ். இப்படி இருக்கணும் நண்பர்னா நிதிஷ். மேலும் சிலரை வந்து பரமக்குடி டவுன் காவல் நிலைய போலீஸார் வந்து தேடி வராங்க. தேடி வர நிலையில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சம்பவம் எப்போ பண்ணுறாங்க, டிசம்பர் 10 ஜனவரி 15, 2022 நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் இயர் சுல்லான் அகிலன் நண்பர் வீரபாகு என்பவரை பாலாஜி என்ற ரவுடி, அதாவது இந்த நிலையில் இவங்க 5 பேரும் கைது பண்ணுறாங்க. பரமக்குடி டவுன் காவல் நிலையத்தில் கைது பண்ணுறாங்க. அப்போ ஜனவரி 15, 2022 அகிலனோட நண்பர் வீரபாகுன்னு அந்த பழைய கேஸில் அந்த ரவுடி கணேசன் கொலை விளக்கில் இருக்கான்ல, அந்த வீரபாகுவை வந்து பாலாஜி என்ற ஒரு ரவுடி வந்து ஏதோ ஒரு விவகாரத்தில் அவருடைய விரலை 4 கையில் இருந்த 4 விரலையும் வெட்டிடுறாரு. பாலாஜின்ற ரவுடி வீரபாகு கையில் இருந்த 4 விரலையும் வெட்டிடுறாரு, வெட்டி எடுத்துடுறாரு. இதற்காக பழிவாங்க திரும்பவும் வெளியே வராரு. திருப்புவனம்னா நீங்கள் சிவகங்கை டு மதுரை, சிவகங்கை டு வரும்போது பூவந்தின்னு ஒரு இடம் வரும். பூவந்திக்கு அப்புறம் மடப்புறம் வரும். மடப்புறத்துக்கு அப்புறம் திருப்புவனம்னு வரும். திருப்புவனத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் மதுரையோட பைபாஸில் கனெக்ட் ஆக முடியும். அந்த திருப்புவனத்தில் வந்து அவரை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த வைகை ஆற்று மேல்புறத்தில் பாலாஜி என்பவரை வெட்டி புதைச்சிட்றான் கரை மேலே. புதைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, போலீஸுக்கு தெரியல. மறுநாள் வந்து இவங்களே சரி வேணாண்டா அதை தோண்டி எடுத்துடலான்ட்டு திரும்பவும் தோண்டி எடுத்து திரும்பவும் 4 வெட்டினானுங்களா என்னன்னு தெரியாது. திரும்பவும் மறுநாள் வந்து அதை தோண்டி எடுத்து அதை வந்து புதைத்த உடலை தோண்டி எடுத்து அதை எரிக்கிறானுங்க. எரிச்சிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே திருப்புவனம் போலீஸார் வழக்கு பதிவு செய்கிறாங்க. சுல்லான் அகிலன், அதுக்கப்புறம் நிதிஷ், கேடி கண்ணனோட தம்பி சீமான்னு ஒரு பையன், அதுக்கப்புறம் வீரபாகு, இவங்கள வந்து போலீஸ் தேடி வராங்க. ஆனால் மதுரை நீதிமன்றத்தில் இவர்கள் மீது இவங்களை கைது செய்கிறாங்க. குண்டர் சட்டத்தில் இவங்களை பதிவு செய்துடுறாங்க. குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் வந்து இப்போ இந்த இடத்துல வழக்கு பதிவு செய்துன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, கைது பண்ணதை மட்டும் தான் கைது பண்ண காட்ட முடியும். அவங்க சரணடைஞ்சிட்டாங்களான்ட்டு எல்லா இடத்துலையும் வந்து இந்த வாட்டி சரணடைஞ்சா 2 கையும் 2 காலும் போய் பாத்ரூமில் வலிக்க விட வேண்டியதுடா இருக்கும்டா கோர்ட்டில் சரணடைஞ்சா அப்படின்னா, சரி சார் நீங்களே என்னை பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ இருக்குது. மொத்தத்தில் அக்யூஸ்டு பிடிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அதனால் அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போவேணாம். குண்டர் சட்டத்தை 10 மாதம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது மதுரையில் இன்னொரு ரவுடி, இவரை பற்றி ஒரு தனி ட்ராக் அப்புறம் நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். ஆர்சி அராத் என்ற பாசில். இவர் சிவகங்கையில் அந்த ஏற்கனவே நடந்திருக்க இப்போ இந்த அக்னி பிரதர்ஸ்ன்ற இவங்க எல்லாத்துக்கும் எதனால பேர் வருதுன்னா, அக்னிராஜ் கொலையில் அவங்க கூட டீமில் இருக்கனால தான் அக்னி என்பவர் அந்த விஷயத்துக்காக ஆர்சி அராத் என்ற பாசில் அவர் வராரு. அவர் எவ்வளோ பெரிய தியாகி, அந்த தியாகியோட இப்போ இந்த தியாகி நடிப்பு கிடைக்குது. ஏற்கனவே ஒரு வாட்டி மதுரையில் ஒரு பிரபல ரவுடிக்காக ஒரு கொலை பண்ணார். அப்போ ஆர்சி அராத்துக்காக வராரு. அக்னிராஜ் கொலையில் ஒரு குற்றவாளி இருக்கார், அழகு பாண்டி அப்படின்ற. அந்த அழகு பாண்டியை கொலை பண்ணுறதுக்கு உண்டான பிளானை போடுறாங்க லைனாக. அதாவது ஹிஸ்ட்ரி ஷீட்னா அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டில் கரெக்டாக வருடந்தோறும் இத்தனை சம்பவங்கள் இருக்கணும், 20, 21, 22, 23. இப்போ அடுத்து 23க்கு வந்துடுறாரு. திரும்ப அதே ஜனவரி மாதம் 23ஆம் அன்னைக்கு மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகிறாங்க. அந்த அழகு பாண்டின்றவரும் ஆஜராகிறார், இவங்களும் ஆஜராகிறாங்க. வேறு கேஸில். இங்கே எப்போ கோர்ட்டுக்கு வரான், இவங்களாம் எங்கே போய் ரவுடிங்களை எங்கே பிடிங்க, எப்படியா இருந்தாலும் கோர்ட்டுக்கு வருவான்ல. நீங்கள் காலைல வீட்டிலேருந்து கிளம்புனா எங்கே போவீங்க, சாயந்தரம் வீட்டுக்கு தான் போவீங்க. ரவுடிங்க சாயந்தரம் வீட்டுக்கு வர முடியுமா, எங்கே போய் இருப்பாங்கன்னு தெரியாது. அப்போ எங்கே இருந்தாலும் இவங்க கோர்ட்டுக்கு வந்துடுவாங்க, கரெக்டாக. அப்போ இவங்க கோர்ட்டுக்கு வராந்தது கோர்ட்டில் பார்க்குறாங்க 23 ஜனவரி 2023. அப்போது மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகிறான். அந்த அழகு பாண்டின்ற ஒரு ஆஜராகிட்டு நேராக உரங்காம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. உரங்காம்பட்டின்ற ஊரில் வந்து அவரது மாமனார் வீட்டில் வந்து பசங்க கூட வந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போது இவங்க உள்ளே அட்டன் பண்ணுறாங்க, அவரை முடிக்கலான்ட்டு. அந்த ரூமுக்குள்ளே உடச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க மனைவி கண்ணு முன்னையே அவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்கிறாங்க. கொலை செய்துட்டு அங்கேருந்து கேஷுவலாக வராங்க. இவங்க எப்பவுமே கேஷுவல் தானே, ஒன்றும் பப்ளிக்கில் ஓட விடணும், பஸ்ஸில் ஏறி கொலை பண்ணணும், ஊருக்குள்ளே போய் கண்ணில் பார்க்குறோம். அதாவது ஒரு படத்தில் நான் வரும்போது இங்கே இருக்காத ஊருக்குள்ளே இறங்கினேன்னா பட்டாசு வெடிக்குன்ற மாதிரி. இந்த 23 அப்போ அவருக்கு 23 வயசு கூட ஆகலை, கரெக்டுங்களா? 22 வயசு தான்.
அப்போது இந்த வழக்கு, இந்த அழகு பாண்டி வழக்கு வந்து ஒத்தக்கடை போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க, மதுரை ஒத்தக்கடை போலீஸார். இதுலேயும் நம்ம அண்ணன் சுல்லான் அகிலன், ஆர்சி அராத்து, அதுக்கப்புறம் கேடி கண்ணன், மண்ட தினேஷ், மித்துன், இப்போ புதுவாள் மித்துன், லட்சுமணன், எழில் அப்படின்றவங்க ஆகியோரை தேடி வந்த நிலையில் சுல்லான் அகிலன், கேடி கண்ணன் இவங்க 2 பேர் மட்டும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, மீதியெல்லாம் கைட்டாங்க. இவங்களை யார் பார்த்துக்கிறது? எப்படி இந்த ஆர்சி அராத்துக்கு ஒரு ட்ராவல் மாதிரி சுல்லான் மாதவன் ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். அவர் திண்டுக்கல்ல இருக்கார். இவர்கிட்ட போய் அடைக்கலத்துக்கு போயிடுறாங்க. ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2023 இந்த சம்பவத்தை பண்ணிவிட்டு மீதி பேர்லாம் மாட்டிக்கிறாங்க. இவன் மட்டும், அதாவது கேடி கண்ணனும் அகிலனும் மட்டும் திண்டுக்கல்லில் போயிட்டு சேஃப்ட் ஆகிடுறாங்க. திண்டுக்கல்லில் இவங்களை சேவ் பண்ணுறது வந்து சுல்லான் மாதவன் தான் சேவ் பண்ணுறாரு. அவரோட ஆதரவில் 8 மாதம் இருக்கிறாங்க. போலீஸ் பிடிக்கவே இல்லை, அவன் தேடிட்டு இருக்காங்க. 8 மாதம் இருக்கிறாங்க. 8 மாதம் பொறுத்து போலீஸு எப்படியும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போலீஸ் பிடிச்சிரும். அந்த சீட்டுக்கு அந்த ஐஓக்கு பதில் அந்த ஸ்டேஷனில் வேறு ஒரு இன்ஸ்பெக்டர் வருவாரும்போது இவர் பிடிச்சிருவாங்க. அப்போ வந்தவொடனே இவங்களை திண்டுக்கல்லில் பிடிக்கிறாங்க. பிடிச்சி திண்டுக்கல்லில் கைது செய்கிறாங்க. கைது செய்யும்போது அங்கே ஒரு கடையில் மிரட்டி பணம் கேட்டதாக அங்கே ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. பணம் கேட்டிருக்கலாம், ஏன்டா 8 மாதம் செலவு காசு இல்லாமல் இருந்திருக்கலாம். இதில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லணும். எங்கே போனாலும் காரில் தான் போவாங்க. அந்த காரில் ஒரு சாங் போட்டுட்டு பின்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டு, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த இடத்துல கூட மீசை சரியாக வந்திருக்காது. எல்லாம் இந்த 3 பட்டனை அவுத்து விட்ருவாங்க. கத்தி கையில் இருக்கும். ஒரு 100 விதமான இன்ஸ்டா வீடியோ இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ நம்ம பேசுகிறதையும் இன்ஸ்டாவில் போடுவாங்க. ஏன்டா ஒரு ஆள் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்டில் வந்து அவருக்கு ஆதரவாக அவருக்கு ஆதரவாக போடுவாங்க. அண்ணன் தியாகி இல்லை, அவருக்கு ஆதரவாக போடுவாங்க. இதில் என்னென்னா இவர் இறுதியாக 17/8 இவர் கைது செய்திருக்காங்க. காலில் சுட்டிருக்காங்க, சுட்டு கைது செய்திருக்காங்க. அதில் கூட சில முரண்பாடான கருத்து என்னென்னா, அவர் பைக்கில் வந்தார் அப்படின்னா. அண்ணன் காரில் தான் வருவார் எப்பவுமே. இவர் 24 வயசுனா இவருக்கு ஒரு டிரைவர் வச்சுருக்காரு. அப்போ ஒரு காரை மெயின்டைன் பண்ணுறாரு. ஒரு பெத்த தாய் வந்து சிறையில் இருக்காங்க, அவர் சகோதரி. அதுக்கு அடுத்து வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணுறாரு, மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. மத்திய சிறையில் நிதிஷ் பாசில் இவங்க 2 பேர் தான் அவங்க வெளியே வந்துடுறாங்களா அதுக்குள்ளே அந்த வழக்குலேருந்து. அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. கடைஞ்ச ரொம்ப நாள் அந்த வழக்குலேருந்து வெளியே வராரு, பார்த்துக்கிறாங்க. இப்படியே இவர் ட்ராக் போயிட்டே இருக்குது. இவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இருப்பார், இல்லைன்னா பெங்களூரில் இருப்பார், இல்லை கேரளா போயிடுவார். ஆனால் அதெல்லாம் வந்து தெரியாது. நீங்கள் அவர் இன்ஸ்டா வீடியோ பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, 17/8/2024 அந்த திண்டுக்கல்ல அரெஸ்ட் பண்ணுறதோடு அவர் கொஞ்ச நாள் வெளியே இருந்துக்கிட்டே சில பேரை மிரட்டிக்கிட்டு வெளியே இருக்கார். அந்த ஊர் போகிறார், இங்கே ஊர் போகிறார், அங்கே வர்றார், இங்கே வர்றாருன்னு. பாவம் என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த பிறப்புன்னு ஒரு பாசம் இருக்குல்ல. அவங்க சகோதரி வந்து ஒரு 17/8 முன்னாடி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. எங்கள் அண்ணனை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. என்னென்னா, நியாயமாக போராளிகள் வீட்டிலலாம் அப்படி பண்ணுறதில்ல. நியாயமாக ஒரு விஷயத்துக்காக போராடுறவங்கலாம் கூட அப்படி பண்ணுறதில்ல. அவங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்க கூட ஆள் வரமாட்டாங்க. ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறாங்கன்னா, ஒரு போராளிகளுக்கு நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைச்சாலும் ஷூரிட்டி கிடைக்காம அவங்க சிறையிலேருந்து 4 நாள் 1 வாரம் காத்திருந்து வர்றதெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க போன்ற ஆளுக்கெல்லாம் ஜாமீன் கிடச்சி பெயில் பாண்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே வந்துடுவாங்க. பெயில் பாண்டு போனோன்னே அங்கே ரெடியாக இருப்பாங்க, பெயில் பாண்டு போனோன்னு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்க ஆள் இருக்காங்க. இவங்க மேலே போலீஸ் எதாவது கை வைக்க போகுது அப்படின்னா, போலீஸ் எதாவது கரெஸ்ட் பண்ணால் உடனே இவங்களே வந்து ஒருத்தரை வந்து மனித உரிமை ஆணையத்தில் எங்களை வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்னு சென்டிமெண்ட்டாக பேசி அவனே வீடியோ வெளியிடுவாங்க. நிறைய ரவுடிங்கெல்லாம் இப்போ பாருங்கள், நீங்கள் அது யார் நம்ம கூட கொம்பன் அவனே வீடியோ வெளியிட்டான். நீ அவ்வளோ பெரிய ரவுடி தானே, அண்ணன், அதாவது யார்கிட்ட கேட்க போகிற அண்ணன் தானே, நீ அவ்வளோ தைரியான ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 24 வயசில் நீ காரில் தான் போவேன், உன் கூட காரில் தான் உனக்கு டீம் இருப்பாங்க, கத்தி வச்சுருப்பேன், மஞ்சவரட்டு ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது அப்படி முன்னாடி உட்காந்துருப்பேன், பின்னாடி 100 பசங்க இருப்பாங்க. வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியறதுக்கே 24 வயசு 3/8 8 16 3/8 வரும்போதே உன்னால் 3/8 முழுசாக முடியல. இந்த நிலையில் அவங்க சகோதரி, அவங்க நண்பர்கள், அவர் விசுவாசிகள், அவங்க பிரதர்ஸு, அதாவது அக்னி பிரதர்ஸ் டீம்லாம் வந்து அண்ணனை வந்து அங்கே பிடிச்சிட்டாங்க, பெங்களூரில் பிடிச்சி கொண்டு வந்தாங்க, இதில் பிடிச்சாங்க, ஹாங்காங்கில் பிடிச்சாங்கலாம் சொல்லுவாங்க. பிடிச்சாங்க. 1 17/8
காவல்துறையோட ரெக்கார்டில் காளையார் கோயில் டு கல்லல் அப்படின்னு இப்போ நீங்கள் சிவகங்கையிலேருந்து இப்படி போனீங்கன்னா வலது பக்கம் இந்த பக்கம் போனீங்கன்னா காளையார் கோவில்லேருந்து சிவகங்கை வரும். சிவகங்கைக்கு அப்புறம் நீங்கள் பூவந்தி, மடப்புறம், மதுரை போவீங்க. இப்படி போனீங்கன்னா மானாமதுரை, இந்த பக்கம் மானாமதுரை, பசுமன் இப்படி போவீங்க. காளையார் கோவில் இந்த பக்கம் போனீங்கன்னா இளையாங்குடி, இப்படி நீங்கள் இந்த பக்கம் வழி போகலாம். இந்த பக்கம் ரிவர்ஸில் இப்படி போயிட்டீங்கன்னா நீங்கள் காளையார் கோவில் டு கல்லல், காரைக்குடி இப்படி போகும். அந்த கல்லல் போகிற பகுதியில் வந்து காளையார் கோயில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் காலக்கம்மாயின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த காலக்கம்மாயில் வாகன தணிக்கையில் காவல்துறை ஈடுபட்டு கொண்டிருந்ததாகவும், அப்போது வந்து எஸ்ஐ குகன் என்பவர் வந்து வண்டியை நிப்பாட்டும் போது இவர் ஸ்லோவாக நிப்பாட்டாமல் பறந்து போனதாகவும், உடனே இவரை திரட்டிகிட்டே போயிருக்காங்க. திரட்டிகிட்டே போகும்போது இவர் என்ன பண்ணுறாங்க, உடனே அப்போ வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஒரு காவல் ஆய்வாளர் வந்து அங்கேருந்து ஏதோ டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இங்கே வேறு விஷயத்துக்காக வந்தார். ஆடிவேல்னு ஒரு காவல் ஆய்வாளர். அவர் உடனே தன்னுடைய கைத்துப்பாக்கி எடுத்து இவர் தாக்க முன்னார். காலில் சுட்டதாகும். இதில் என்னன்னு கேட்டால், இந்த எஸ்ஐ குகன் திரட்டிட்டு போனோன்னு எஸ்ஐ குகனை வெட்டிட்டதாகும். எப்பவுமே நீங்கள் ஒன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, போலீஸை வந்து லெஃப்ட்டில் தான் வெட்டுவாங்க. போலீஸை ரவுடிங்க எப்பவுமே லெஃப்ட்டில் தான் வெட்டுவாங்க. அதே மாதிரி இந்த குகனையும் வந்து லெஃப்ட்லேயே வெட்டிட்டாங்க. இவரை வெட்டினதுனால தப்பு இல்லை, கரெக்டு தான். காலில் சுட்டது தான் எல்லாரும் எதிர்பார்த்தது வேற இடம். காலில் சுட்டுட்டு அவர் உடனே காவல் நிலையத்து மருத்துவமனைக்கு, சிவகங்கை மருத்துவமனையில் எஸ்ஐ குகன் வந்து அட்மிட் ஆகிட்டார். இவரை வந்து மேல் சிகிச்சைக்காக கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் கட்டு போட்டு இப்போ சிறையில் இருப்பார். திரும்ப இது கால் கனமாகிறது. அதான் முதல்ல என்னன்னு கேட்டால், முதல் காலில் வந்து பாத்ரூமில் விழும்போது இந்த இடத்துல உடையும் ஒரு சிலருக்கு. 2வது முறை பாத்ரூம் விழும்போது இந்த பக்கம் உடையும். 24 வயது. இதில் இந்த பையன் பண்ணதுக்காக 28 பேர் சிறையில் இருக்காங்க. ஒன்று, எங்கள் அம்மா வந்து சிறையில் வச்சுட்டாங்க, அதனால நான் கெட்டவனாக ஆகிட்டேன்னு அந்த பேய் கதையெல்லாம் சொல்ல முடியாது. நீ அக்யூஸ்ட், கரெக்டுங்களா? அங்கே போயிருக்க தவறு பண்ணிட்டேன்னு சொன்னால் கூட திருந்தி வாழ்ந்துருக்கலாம். ஆனால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான், தொடர்ந்தே பண்ணிடு. இதுக்கு வந்து ஒரு காரணத்தை, ஏன்டா குடிச்ச, என் ஃப்ரெண்டோட மாமனார் இறந்துட்டார் அதனால நான் குடித்தேன், எங்கள் வீட்டுக்கு 3வது வீட்டில் இருக்காங்க அதனால் குடித்தேன்னு ஒரு காரணம் சொல்கிற மாதிரி நீ பண்ணுற கொலைக்கு இப்போது அவங்க சகோதரி எல்லாம் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. எங்கள் அண்ணனை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போது உலகத்திலே சேஃபான இடம் ஜெயில் தான், அது ரவுடிங்களுக்கே தெரியும். நீங்கள் அங்கே ஒழுங்காக இருந்தீங்கன்னா அங்கே உங்களை ஒழுங்காக பார்த்துப்பாங்க. நீ ஒரு போராளி உள்ளே போகும்போது அவன் வெளியே வந்தான்னா அவனோட போராட்டம் தான் வலிமையாக இருக்கும். இன்னும் அந்த போராளி வலிமை தான் வருவான். அக்யூஸ்ட் உள்ளே போகும்போது அவன் திருந்தி வரவன்னு இருக்கான். 100ல் 5 பேர் திருந்துவான், 95 பேர் இன்னும் பெரிய ரவுடியாகி வரணும்னு இருக்கான். அது அவன் பயன்படுத்தி இருக்க ரவுடிகளுக்கெல்லாம் வந்து சவகாசத்தை உள்ளே போய் தன்னை அனலைஸ் பண்ணுறது. அதாவது இவங்க வந்து தன்னை மிகப்படுத்திக்கிறதுக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இவங்க ரவுடியாகவே வராங்க. அப்படின்னும் போது ஒரே ஒரு விஷயம், அந்த சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க எல்லாரும். இந்த விஷயம் தொடர்பாக நம்ம வந்து சிவகங்கையிலே போயிட்டு அங்கங்கே எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சில பஸ் ஸ்டாண்டில், சில இடத்துல நீதிமன்றங்கள் அங்கெல்லாம் நம்ம கேட்கும்போது, ஐயோ இவங்கெல்லாம் பயங்கர தொல்லை பிடிச்சவங்க, ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்தால் நான் அப்படியே தூக்கி கவுத்து விட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் சொல்கிறார், உள்ள வண்டை வரும்போதே எதுவும் இல்லைன்னா அப்படியே தூக்கி கவுத்து விட்டு போயிடுவாங்க. பார்த்தாவேலாம் அடிச்சிருக்கான் கூப்பிட்டு. 24 வயது. இதுக்கு இப்போ இவங்களெல்லாம் வந்து தாயார் உள்ளே இருக்காங்க. இப்போ இத்தனை கேஸில் இவர் யார் வெளியே எடுக்கிறது? இப்போ இந்த முறை 17/8 சிறைக்கு போயிருந்தவர் கூட காலில் துப்பாக்கியால் சுட்டு தான் போயிருக்காரு. ஆனால் இப்போ வெளியே வந்தோன்னு ஒரு திருந்தி இருப்பார்னு நினைக்கிறீங்களா? 1+1 1+1ன்னு உருவாகக்கூடாது. சின்ன வயசில் இப்போ இதில் இவர் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறது? தாய் பாதிக்கப்பட்டாங்க. இவனால் அந்த குடும்பம் பாதிச்சு. அவனோட 2 தங்கச்சி, அந்த தங்கச்சி என்ன தான் படித்தாலும் அந்த தங்கச்சி இன்னொருத்தன் வந்து எப்படி இவனோட பிரதிபலிப்பு அவங்க குடும்பத்தில் இருக்கும்ல. அதனால் இது போன்ற யாரும் இருக்கக்கூடாதுன்றது தான். அவர்கள் வந்து ஒட்டுமொத்த குடும்பமே பாதிக்குது. ஆமாம். இது இவன் குடும்பம் பாதிச்சா பரவாயில்ல, இவனால் பல குடும்பங்கள் பாதிருக்கு. இது போன்ற இந்த மாதிரி பட்ட பேரை வச்சுக்கிட்டு சுற்றினாலும் அவங்களாம் நடவடிக்கை எடுத்துடணும். நம்ம வந்து தனிப்பட்ட விரோதம் இல்லைன்னா இது வந்து அந்த மாவட்டத்துக்கே கேடு. இந்த நபர்கள் அந்த மாவட்டத்துக்கே கேடுன்றது தான் அந்த மாவட்டத்தோட நலன் விரும்பிகள் எல்லாருமே. இது போன்ற ஆள்லாம் இப்போது மற்ற வீட்டில் ஒரு பெண்களை பள்ளிக்கு அனுப்புறது, இவங்களை யார் காப்பாற்றுறது? அவங்க நினைப்பாங்கல்ல, இப்போ ஒரு வெளியே அனுப்புறதுக்கே ஒரு பயப்படுறாங்க. அப்படின்னும் போது அதுக்கு காரணம் இந்த சிவகங்கை மாவட்டத்தின் சாபக்கேடுகள் தான். இந்த சுல்லான், இந்த குரூப்பு, இது கூட இருக்கவர்கள்லாம், இவர்களுக்கெல்லாம் காவல்துறைக்கு திருத்தம் நீதித்துறை மூலமாக ஏதாவது இத்தனை வழக்குகளில் ஏதாவது ஒரு வழக்கில் நிச்சயமாக தண்டனை அவருக்கு கிடைத்தே தீரும். இதுதான் அகிலன், அதாவது சுல்லான் அகிலன் அவருடைய எதிர்காலம்ன்றது இனி
2 புள்ளி ஒரு ஆச்சரியக்குறி தான். கேள்விக்குறியே கிடையாது. கேள்விக்குறினா நல்லா வந்துடலாம், கீழே போயிடலாம் அப்படின்றது. ஆச்சரியக்குறினா டிக்ளேர் பண்ணப்பட்டது, அவ்வளோதான். எதிர்காலம்ன்றது டிக்ளேர் பண்ணப்பட்டது என்னான்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் அவர் சொல்ல நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி பிரதர். Taste Daily. Taste the Daily. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்.